இன்னைக்கு தலைவரை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. தலைவர் வந்து நம்மள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க. எல்லாம் கேட்டுட்டோம். எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? இந்த சுற்றுப்பயணத்தில் என்ன கற்றுக்கிட்டீங்க? மக்களை என்ன சந்திச்சிங்க? என்ன உங்கள்கிட்ட மக்கள் சொன்னாங்க? என்ன எதிர்பார்ப்பு இருக்குது? அதெல்லாம் நம்மளை டிஸ்கஸ் பண்ணார் தலைவர். அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற ஃபோர்த் கவுண்டிங் அன்னைக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும், எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தலைவரை திருப்பி மீண்டும் சந்திக்கிறதுக்கு அப்புறம். ஏன்னா எல்லாமே இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அந்த அனுபவத்தை அவர்கிட்ட சொல்ல பார்த்து அவரும் கேட்டுக்கிட்டாரு. வெயிட் பண்ணுறோம் எல்லாமே ரிசல்ட்ஸ்க்கு May 4th. மற்ற எல்லாமே வந்து டிவிக்கு இல்லைன்னாங்க, ஒன்று மட்டும் தான் டிவிக்குன்னு சொல்லி. இல்ல ஒரு நிறைய விதத்துல எக்ஸிட் போல் வந்து ஒரு எக்ஸிட் போல் ஒரு மாதிரி இருக்கு. நீங்க எக்ஸிட் போல் பத்தி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணீங்களா? இன்னைக்கு சார் ஏதாவது கேட்டாங்களா? இல்லை அது அந்த டிஸ்கஷன் இல்லை. பட் ஜென்ரலாக நான் ஃபேஸ் பண்ணது கிரவுண்ட் ரியாலிட்டியை சொல்லிடுறேன். மக்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸிட் போல் இல்லை தேர்தலுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு இதெல்லாம் இல்லாமல் மக்கள்கிட்ட நாங்கள் டைரெக்டாக ஒரு 30 days நம்ம ட்ராவல் பண்ணதுனால, அவங்க ஓட்டிங் டே அவங்க கூட இருந்ததுனால நான் பார்த்தது சொல்கிறேன். ஆல்ரெடி டிசைடட். இது யூ வில் கம் டு நோ on May 4th. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்களா? இடத்துல வந்து இஷ்யூஸ் இருந்துச்சு. சென்னையே பார்த்தோம்னா சென்னையில ஒரு சில இடத்துல தாவேக்காக்கும் டிஎம்கேக்கும் நடுவில் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. அதை பத்தின ஏதாச்சும் சார் கிட்ட சொன்னீங்களா? அதை பத்தி ஏதாச்சும் கேட்டாங்களா? கண்டிப்பாக எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணாரு. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாங்க. இஸ் வெரி குட் லிசனர். அதனால அவங்க எல்லாமே கேட்டு வாங்கிட்டாங்க. என்ன நடந்துச்சு எல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். பொதுச் செயலாளர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம். தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லியிருக்கோம். நீ தலைவரை பார்த்தாலும் தலைவர்கிட்டையும் சொல்லியிருக்கோம். பொதுவாக டிவிகேல பிரஸ் மீட் அப்படின்னா ஆதவ் சார் கொடுப்பாங்க, நிர்மல் சார் கொடுப்பாங்க. வழக்கத்துக்கு மாற நீங்க வந்திருக்கீங்க. என்ன இல்ல களத்துல என்ன சொல்றாங்கன்னா, சென்னையில வந்து ஆர்கே நகர் கண்டிப்பா ஒரு வெற்றி உறுதிங்கிறாங்க. சோ அதுக்கு முன்னாடியே அந்த வெற்றியை பகிர்ந்துக்கிறதுக்காக உங்களை வச்சு பிரஸ் மீட் கொடுக்க வைக்கிறாங்களா? இல்ல நான் வாக்கின் பண்ண அவங்களே நீங்க கூப்பிட்டீங்க என்ன, அவ்வளவுதான். நான் அப்படி வாக்கின் பண்ணி போனேன். நீங்க கூப்பிட்டீங்க. அதனால நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். எப்படி இருக்கு சார் உங்க தொகுதி? எப்படி இருக்கு? சிறப்பா ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கும். மக்கள் மீது அதிக நம்பிக்கை இருக்கு. மக்கள் கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க நம்புறோம். சார், இப்ப முன்னெச்சரிக்கையா இருக்க சொல்லி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு கவுண்டிங்? மார்னிங் 6 o'clock கேண்டிடேட்ஸ்லாம் கண்டிப்பாக கவுண்டிங் சென்டர்ஸ் போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருமே இன்ச் கூட நவரக்கூடாது. வி ஹாவ் டு ஸ்டே வெரி க்ளோஸ்லி. அது மாதிரி அங்கே நிறைய ரஷ் இருக்கும். நம்ம ஃப்ரண்ட்டில் நின்று நம்ம கிளியராக மானிட்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓட்டிங். ஓகே.